கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 19வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவை என்று காண்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்படும் பொழுது முன்ன காலம் உள்ளது போல பல பிள்ளைகளும் தன்னுடைய தாய் தகப்பன்மார் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு மதிக்கவோ அல்லனா அதற்கு கீழ்ப்படுகிறதோ இல்லை. தனக்கென்று ஒரு சொந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அம்மா அப்பாவுடைய வார்த்தைகளுக்கு கனம் பண்ண வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே போல தான் தன்னுடைய சிநேகிதனை தன்னுடைய பிராணனை போல நேசிக்கணும், அல்லனா தன்னை போல தான் நேசிக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் தன்னை காலம் கொஞ்சம் கூட தன்னுடைய கூட்டுக்காரன் அல்லனா சிநேகிதன் கொஞ்சம் கூட படிப்பிலோ பணத்திலோ கொஞ்சம் முன்ன வந்தால் அவர்களுக்கு எதிராக கொலை முயற்சி வரை பண்ணுகிற ஒரு தலைமுறையில் நாம் ஆயிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் முதியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விலை அல்லனா அப்பா அம்மாக்கு கொடுக்க வேண்டிய கனங்களை கொடுத்து கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது கர்த்தருடைய ராஜ்யத்திலே நமக்கு சென்றடைவதற்கும் அவருடைய பரலோக பாக்கியத்திலே பங்கடைவதற்கும் நமக்கு முடிகிறது. இல்லாவிட்டால் தேவனுடைய கற்பனைகளை நாம் அனுசரிக்காவிட்டால் நாம் தீமைகளை தான் நாம் கொய்ய வேண்டி வரும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை அருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிக அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த உமது பிள்ளைகள் ஆண்டவரை தாய் தகப்பருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கவும், அவர்களை ஆண்டவரப்பா வயது என்றவர்களாக இருக்கும் பொழுது அவர்களை கனம் பண்ணவும் கிருபை கொடுங்க. ஆண்டவரே, தன்னுடைய சிநேகிதனை தன்னுடைய ஜீவனை போல அதை தன்னை போல நேசித்து வழிநடத்தும் ஒரு கிருபை கொடுப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரப்பா மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே மாறாத உமது அன்புமாய் நடக்கும் பொழுது தேவனுடைய வல்லமையுள்ள கரம் பிடித்து ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரப்பா வழி நடத்த வேண்டும் என ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக எங்களை ஒருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.